அதுக்குள்ள நடந்த சில நேரம் பாத்தி இதெல்லாம் அந்த இது தண்ணீரை வேகத்தை தடுக்கிற சாமான் தான் எனக்கு கட்டலாம். நம்ம எங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உன்னிச்சை குளம் பெட்டிக்குள்ள இருக்கிற உன்னிச்சை குளத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். இது ஒரு டேம், அதை உன்னிச்சை குளம்னு சொல்லுவாங்க. இங்கே இது டேம். தண்ணி இப்படியே நிறைஞ்சி நிறைய இந்த ஸ்பில்வேயில் இப்படி இறங்கி இங்கெல்லாம் வந்து அப்படியே போகுது. இங்கெல்லாம் அப்படியே போகுது. அங்கெல்லாம் தண்ணி வாங்காங்க. நல்ல இடம் தண்ணி வாங்குறதுக்கு. கொஞ்சம் மழை இருக்கிறதால நல்லா இருக்குது. இப்போ பகல் 4:15 செம்ம வெயிலும் ஆனால் மழை இருக்கிறதால நல்லா இருக்குது கிளைமேட். இதில் அப்படியே ஃபில் ஆகி இங்கெல்லாம் அப்படியே வலிஞ்சு ஓடுறது. அதில் எல்லாம் தண்ணி வாங்காங்க பாருங்க. பாருங்க இதில் இறங்குற அங்கால பக்கம் இறங்கி வரணும்னு நினைக்கிறேன். இதுதான் திறந்து விடுற கேட்ஸ். இதுதான் கேட்லேருந்து லீக் ஆகுது பாருங்க. இதுதான் கேட்டை திறந்தாங்கன்னொன்னா அப்படி இதில் போகும். அங்கால திறந்து விட்டால் தண்ணி இதுக்குள்ளால தான் போகும் பாருங்க. இது இப்போ பயிற்சியல் ஆரம்பிச்சிக்கிறதால அவங்க இதை திறந்துருக்காங்க. இது வெள்ளாமைக்கு தண்ணி போகிறதுக்காக இதை நம்மளா திறக்கிற. ஆனால் மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சிக்கணுன்னா மற்ற கேட்டெல்லாம் திறப்பாங்க. திறந்தா இது வந்து போகும். இது பார்க்குறதுக்கு சின்னது மாதிரி இருக்குது. பயங்கர ஆழம் ஜல. இப்போ நான் அஞ்சலை பக்கம் வந்துட்டேன். அந்த டேம்ட மற்ற சைட்டுக்கு. இதை தண்ணியை திறந்து விட்டாண்டா இதெல்லாம் அடிச்சிட்டு போகும் ஃபுல்லாக. ரைட், இதுதான் அந்த தண்ணி வயல் பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டுக்கிற இடம். இதுலாக்கெல்லாம் தண்ணி வாக்காங்க. தண்ணி பெருசு ஆழம் இல்லை. ஒரு ஆள்ற இடுப்பு பிடிச்சளவு தான் தண்ணி இருக்குது. பெருசு ஆழம் இல்லை. நான் எங்கெல்லாம் ஆழம் இருக்க மாட்டேன். தண்ணி அவடத்தை வார இடத்த கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே இந்த மேலே இருந்து அப்படியே வலியுது. இதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்து அங்கே அந்த தண்ணி இதால் வந்து இதுக்குள்ளே ஸ்பில் ஆகி இதால் போகுது. மழை வந்ததால் நாங்கள் எங்கள்கிட்ட ப்ளாக்கு இத்துடன் டிரைவ் கொண்டு வருகிறோம். பாய். நன்றி உன்னிச்சை குளம்.